இன்னைக்கு நாம 2021 ரிலீஸ் ஆன பலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான மராத்தி ஹாரர் படம் பார்க்க போறோம். இந்த படத்துல ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய அப்பா அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாரு. அங்க போனதுக்கு அப்புறமா அந்த பையனுடைய கண்ணுக்கு மட்டும் எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல ஒரு பழைய பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங்கை க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க அந்த நர்ஸ் இருந்துட்டு, நீ வா, நான் உன்னை குணப்படுத்துறேன், நீ கண்டிப்பா குணமாயிடுவ, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிடல்ல இருக்கிற சின்ன சின்ன பசங்களையா அந்த பில்டிங்க்கு வர வச்சு அந்த நர்ஸ் கொலை பண்றாங்க. ஆனா இந்த நர்ஸ் அந்த குட்டி பசங்களுடைய கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுறாங்க, பெரியவங்களுடைய யாரு கண்ணுக்குமே தெரியல. அது ஒரு பேய் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. எதுக்காக இந்த பேய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு, சின்ன பசங்கள்லாம் எதுக்காக கூப்பிட்டு கொலை பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த ஹாஸ்பிடலுக்குள்ள நடக்கிற அந்த மர்மம் என்ன, இந்த படத்துடைய கடைசியில நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க, அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் ஹாரர் படம் பிடிக்குமோ அவங்கலாம் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்காதவங்களாம் கிரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு பிடிக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மக்களே. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு குட்டி பையனை காமிக்கிறாங்க. இவன் ஒரு பழைய பில்டிங் குள்ள போயிருக்கான். அங்க போயிட்டு எலிசபெத் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது, தம்பி இங்க வாப்பா, அம்மா இங்கதான் இருக்கேன், இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேட்கும் போது இந்த பையனும் அந்த சவுண்ட் எங்க இருந்து வருதோ அங்க போக ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு ரூமை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, ரூமோடைய கதவு உடைஞ்சு போயிருக்கு, அந்த கதவுடைய ஓட்ட வழியா தான் சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையன் அந்த கதவு கிட்ட போகும்போது திடீர்னு ஒரு கை வெளியே வந்து இந்த பையனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகுது. இந்த பையன் அப்படியே அம்மான்னு கத்திக்கிட்டு போறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க, நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவுடைய பையன் இவங்க மட்டும்தான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஹீரோவுடைய மனைவி இறந்து போயிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சு, மந்தார் டைம் ஆயிடுச்சு, கண்ணமுடி, நம்ம வந்துட்டு பிராக்டிஸ்க்கு போகணும், சீக்கிரம் அப்படின்னு சொல்லும் போது என்னால ஏஞ்சிக்க முடியாது, நான் இன்னும் கொஞ்சம் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அடம் பிடிக்கிறான். இப்போ நீ மட்டும் எந்திரிச்சு வரல அப்படின்னா நான் வேற ஒரு மந்தார வாங்கிட்டு வந்து என் பையனா வளர்க்க ஆரம்பிச்சிருவேன், உன்னை வெளியே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லும் போது, உங்களால முடியாது அப்படின்னு சொல்றான். ஏன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் மட்டும்தான் உங்களை அப்பான்னு கூப்பிடுவேன், நான் மட்டும்தான் கிரிக்கெட் நல்லா விளையாடுவேன், நான் மட்டும்தான் நீங்க குளிக்கும் போது டவல் கொண்டு வந்து கொடுப்பேன், நான் மட்டும்தான் உங்களை பாசமா பார்த்துப்பேன், ஏன்னா நீங்க எனக்கு மட்டும்தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்றான். இதெல்லாம் நீ மட்டும்தான் பண்ணும் அப்படின்னா சீக்கிரமா போயிட்டு கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லும் போது, இதோ போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் போயிட்டு கிளம்புறான். இவங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க, எவ்வளவு பாண்டிங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு மூலியமா காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, இந்த பையன் கிரிக்கெட் நல்லா விளையாடுவான் போல, அதுக்காக பிராக்டிஸ்க்கு போயிருக்கான். அங்க போயிட்டு விளையாடிட்டே இருக்கும் போது இந்த பையன் மயக்கம் போட்டு கீழே விழுகிறான். ஐயோ என் பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி செக்அப்லாம் பண்றாரு. பையன் கண்ணை முழிச்சிட்டான், பயங்கர கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அந்த மாதிரிலாம் கிடையாது. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, தம்பி நீ கொஞ்சம் வெளியே போப்பா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்த வரைக்கும் உங்க பையனுக்கு பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரிலாம் ஒன்னும் தெரியல, இருந்தாலும் நீங்க எல்லா டெஸ்டையும் பண்ணுங்க, ஏன்னா இந்த பையன் விளையாடிட்டே இருக்கும் போது மூச்சு விட கஷ்டப்பட்டு மயக்கம் போட்டு கீழே விழுறான் அப்படின்னா ஒன்னு வீசிங், ஆஸ்துமா அந்த மாதிரி பிரச்சனையா இருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படியும் இல்ல அப்படின்னா மூளையில ஏதாவது பிரச்சனையா இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிடல்ல சஜஸ்ட் பண்றேன், அங்க போயிட்டு இந்த டெஸ்ட்லாம் பண்ணி பாருங்க, பயப்படாதீங்க, கண்டிப்பா பெருசா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோவும் இந்த குட்டி பையனை கூப்பிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிடலுக்கு போறாரு. அங்க போனா இந்த பையன் பயப்படுறான். தம்பி நீ பயப்படாத, உன்னால கிரிக்கெட்டை ஒழுங்கா விளையாட முடியல, விளையாடும் போது பயங்கரமா மூச்சு வாங்குது, அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு ஒழுகுற இல்லையா, இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா காலையில நீ சரியா சாப்பிடாம போனல, அதனால்தான். இங்க நான் எதுக்காக உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா சில செக்அப்லாம் பண்ணுவாங்க, கொஞ்சமா மாத்திரை கொடுப்பாங்க, ஒரே ஒரு ஊசி போடுவாங்க, அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே சரியாயிடும், நீ அடிக்கிறது எல்லாமே சிக்ஸா தான் வரும் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா அப்பா இந்த ஹாஸ்பிடல்ல பார்க்கும் போதே எனக்கு பயமா இருக்கு, இதுக்கு முன்னாடி நான் இங்க வந்ததே கிடையாது, இங்க ஏன் கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கரெக்டா கேட்ட, இந்த ஹாஸ்பிடல்ல தான் நீ பிறந்த, அதனால்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, நான் இங்க தான் பிறந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சந்தோஷப்படுறான். இப்போ கீழே இறங்கும் போது ஒரு ஹாஸ்பிடல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும், பழைய பில்டிங்கை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிருப்பாங்க, இது வந்துட்டு மெயின்டெனன்ஸ்க்காக க்ளோஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு போட்டோவை காமிக்கிறாரு, இந்த பில்டிங் குள்ள தான் நீ பிறந்த, டாக்டர் ஷனாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் நீ பிறக்க ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாரு, அம்மாக்கு பிரசவம் பார்த்தாரு அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா நம்ம இந்த டாக்டர் தான் பார்க்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு டாக்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. டாக்டர் ஷனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவர் என்னுடைய
அப்பா தான். அப்பாக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பக்கவாதம் வந்து வீட்டுல படுத்த படுக்கை ஆயிட்டாரு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ வீட்டுல ரெஸ்ட்ல இருக்காரு. அவருடைய எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கிறேன். நான் டாக்டர் ராதிகா ஷனாய் அப்படின்னு சொல்லும் போது இவரும் போயிட்டு ஹாய் சொல்லிட்டு உட்காந்து பையனுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு, உங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கிட்ட ரொம்பவே பாசமா பேசிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு சரி ஓகே சில பல டெஸ்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, இந்த பையனை வெளியே கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வார்ட் பாய் இருப்பாரு, அவரை கூப்பிட்டு அவர் கூட அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவர் இந்த பையனையும் ஹீரோவையும் வெளியே கூட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு குட்டி பையன் செமையா கத்தி அழுக ஆரம்பிக்கிறான். ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்ட் பாய் ஓடி போயிட்டு பார்க்கும்போது பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த பையன் செமையா கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ ராதிகா அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர் இந்த வார்ட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஊசிலாம் போட்டு அந்த பையனை படுக்க வைக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய பையனா பயந்துட்டு ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ ராதிகா வெளியே வந்து சாரி அந்த பையன் வந்துட்டு வலி தாங்க முடியாம கத்திட்டான், நாங்க இதுக்கப்புறம் அந்த மாதிரி சத்தம்லாம் கேட்காம பாத்துக்கிறோம், அவன் குட்டி பையன் இல்லையா அதான் கத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப அந்த வார்ட் பாயும் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது அங்க ஒரு டாக்டர் நம்ம ஹீரோ பாக்குறாரு. இவரை கண்ணாடிக்கார டாக்டர் அப்படின்னே கூப்பிட்டுக்கலாம், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. 7 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் இங்கதான் பிறந்தான், நீங்க கூட அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும் போது ஓ அப்படியா இப்போ ராதிகாவை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே ட்ரீட்மெண்ட் பாத்துக்கோங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப இந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு சில பல செக்அப்லாம் பண்றாங்க. அந்த டைம்ல நீங்க போயிட்டு பே பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ போயிட்டு பே பண்றாரு. அதுக்குள்ள இந்த குட்டி பையனுக்கு எல்லா செக்அப்பையும் முடிச்சுட்டு வெளியவே வெயிட் பண்ணுப்பா தம்பி, அப்பா வர வரைக்கும் இங்கேயே உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லும் போது இந்த பையன் உட்காந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கான். இவன் சரியான சேட்டை பிடிச்ச பையனா இருப்பான் போல. அப்பா வர லேட் ஆகும், அதுக்குள்ள அங்க ஒரு குட்டி பையன் கத்தனாலையா அந்த பையனை போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகும்போது அந்த பையன் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பையனுக்கு கேன்சர் இருக்கு போல. இப்போ மந்தர் போயிட்டு நீ எப்படி இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது காலையில ஒழுங்கா சாப்பிடாம விளையாட போனேன், அப்போ மயக்கம் போட்டு கீழே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்காரு. செக்அப்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க, இப்போ கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது நீ போக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்றாங்க. உன்னை இப்போ இவங்க அட்மிட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லும் போது எலிசபெத் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க நர்ஸ், என்னுடைய அம்மா அந்த பில்டிங்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது எனது உன்னுடைய அம்மாவா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க இருக்காங்க வா நான் அவனை கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வெளியே போறாங்க. அந்த பழைய பில்டிங் கிட்ட போயிட்டு ஏணியை தூக்கி மேல போட்டு இந்த பையன் ஏற ஆரம்பிக்கிறான். நீ எதுக்காக உன்னுடைய அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க இருக்கிற எல்லா குட்டி பசங்களும் அம்மாவை பேர் சொல்லி தான் கூப்பிடுறாங்க, எலிசபெத்தை அப்படிதான் பேர் சொல்லி கூப்பிடணும், உன்னுடைய அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு அம்மாவே கிடையாது அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே பாஸ்கர் மேல ஏற ஆரம்பிக்கிறான். அந்த பையன் கையில என்னமோ பேப்பர் மாதிரி வச்சிருக்கான், அதை தூக்கி போட்டு அவன் பாட்டுன்னு மேல போறான். டே எங்கடா போற, என் அப்பா என்னை தேடி வருவாரா அப்படின்னு சொல்லும் போது என்ன தேடி யாரும் வரமாட்டாங்க, நான் போயிட்டு அம்மாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றான். இதே டைம்ல ஹீரோ ராதிகா அதுக்கப்புறம் அந்த வார்ட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த குட்டி பசங்களை தேடிட்டு வெளியே ஓடி வராங்க. வெளியே ஓடி வரும்போது அங்க நம்ம ஹீரோவுடைய பையன் நிக்கிறான். டே எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பாஸ்கர் தான் எலிசபெத்தை பார்க்க போறேன், அவங்க அம்மாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தான். அந்த பையன் அந்த விண்டோ வழியா அந்த வீட்டுக்குள்ள போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது இதையெல்லாம் ராதிகா கேட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனை காப்பாத்த நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம், அந்த பையன் சாகிற கண்டிஷன்ல இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டா அந்த பையனுக்கு கேன்சர் எண்ட் ஸ்டேஜ் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு அம்மா அப்பா குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது, அவன் ஒரு அனாதை, அதனால தான் ஃபண்ட் எல்லாம் ரைஸ் பண்ணி அந்த பையனை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அவன் புரிஞ்சிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு உள்ளுக்குள்ள வெயிட் பண்ணுங்க, நாங்க போயிட்டு அந்த பையனை கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே பாஸ்கரை காமிக்கிறாங்க. இந்த பையன் உள்ளுக்குள்ள போயிட்டு எலிசபெத் எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போக தம்பி நான் இங்கதான் இருக்கேன்ப்பா, இங்க வா, அந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு பாசமா பேசுற மாதிரி ஒரு பொண்ணுடைய வாய்ஸ் கேக்குது. இந்த பையன் அந்த வாய்ஸை கேட்டுட்டு போயிட்டே இருக்கும் போது அங்க ஒரு பேய் இவனை கிராஸ் பண்ணி போகுது. அந்த விஷயத்தை இந்த பையன் நோட் பண்றான். இதே டைம்ல யாரோ வந்து இந்த பையனுடைய தலையில கை வைக்கிறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், நான் உன்னை குணப்படுத்துவேன் அப்படின்னு சொல்ல இந்த பையன் அப்படியே ஸ்மைல் பண்றான். இப்ப அந்த உருவம் மறைஞ்சு போகுது. அந்த ஓட்ட கதவு இருக்கும் பாத்தீங்களா, அந்த கதவு கிட்ட இந்த பையன் போறான். அங்க என்னமோ நடக்குது, பே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கத்துறான். இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஹீரோவையும் ஹீரோடைய பையனையும் காமிக்கிறாங்க. டாக்டர்ஸ்லாம் ஒரு மாதிரி பதட்டமா வராங்க. நம்ம ஹீரோ போயிட்டு டாக்டரை பார்த்து அந்த குட்டி பையனுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பையனை எங்களால காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா செமையா ஃபீல் பண்ணி கண்ணெல்லாம் கலங்கி அழுக
ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த குட்டி பையன் நம்ம ஹீரோடைய பையன் கண்ண முழிக்கிறான். அப்போ அங்க வந்த பாஸ்கர் வா நம்ம போயிட்டு விளையாடலாம், நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட இந்த பையனும் பின்னாடியே போறான். மார்ச்சரிக்குள்ள போறான். நம்ம ஹீரோடைய பையனும் மார்ச்சரிக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது பாஸ்கரை ஒரு துணி போட்டு போத்தி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோடைய பையன் துணிய வேலைக்கு என்ன பாஸ்கர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இதே டைம்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னா அந்த பையன் இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அந்த பையன் இறந்து போயிட்டான். ஏற்கனவே பாஸ்கர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பலவீனமா இருந்தான். அங்க போயிட்டு எதை பார்த்து பயந்தான், எதுக்காக கீழே விழுந்தான் அப்படின்லாம் தெரியல. கீழே விழுந்து உள்ளுக்குள்ள பயங்கரமா ப்ளீட் ஆகி அந்த பையன் இறந்து போயிட்டான். இப்போ மார்ச்சுரியில இருக்கான் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோடைய பையன் மயக்கம் போட்டு கீழே ஒழுகுறான். அந்த பையனை வார்ட் பாய் எல்லாம் பார்த்துட்டு தூக்கிட்டு வராங்க. மந்தார் கூட வந்தவங்க யாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் தான், என் பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயந்துட்டு ஓடுறாரு. இப்போ மந்தாரை தூக்கிட்டு போயிட்டு டாக்டர் செக் பண்றாங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அந்த பையனுக்கு பெருசா எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அந்த பையனுக்கு ஆஸ்துமாவோ இல்ல நுரையீரல் பிரச்சனையோ இருக்கிற மாதிரியே தெரியல. ஆனாலும் அந்த பையனை ஒரு 2 நாளைக்கு அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன மேடம் இப்பதான் எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு சொன்னீங்க, மறுபடியும் 2 நாள் அட்மிட் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நுரையீரலை செக் பண்ணி பார்க்கும்போது நுரையீரல் ரீதியா அந்த பையனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா இது வரைக்கும் ஒரே நாள்ல அந்த பையன் 2 வாட்டி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கான். அப்படின்னா தலையில ஏதாவது பிரச்சனையா மூளையில ஏதாவது பிரச்சனையான்னு பார்க்கணும். சிடி ஸ்கேனு எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தாதான் உங்க பையனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். நீங்க எதுவும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் உங்க பையனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்கெல்லாம் டாக்டர் கிடையாது தெய்வம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பாக்குறாரு. இப்ப அப்படியே பையன்கிட்ட போறாரு. பையன் கண்ணை முழிச்சுட்டான். டே எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பா நான் உங்களை பார்க்கலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல திடீர்னு அங்க வந்த பாஸ்கர் வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடினா நானும் பின்னாடியே ஓடினேன். அங்க போயிட்டு பாஸ்கர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் மயக்கம் போட்டு கீழே வந்துட்டேன் போலப்பா அப்படின்னு சொல்லும் போது தம்பி பாஸ்கர்லாம் இங்க கிடையவே கிடையாது, அந்த பையன் குணமாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. டாக்டரும் நானும் சொல்றபடி நீ கேட்ட அப்படின்னா நம்மளும் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்பா நான் போய் சொல்லுவேனா, உங்ககிட்ட போயிட்டு போய் சொல்லுவேனா, நான் சத்தியமா பாஸ்கரை பார்த்தேன். பாஸ்கர் அங்க சிகப்பு கலர்ல ஒரு லைட் எரியும் இல்லையா, அந்த ரூம்ல தான் படுத்துக்கிட்டு இருந்தான். என்னை பார்த்தோன்னே கண்ணை திறந்து ஷூ யார்ட்டையும் ஒன்னும் சொல்லாத அப்படின்னு சொன்னா நானும் அவனுக்கு சொல்ல மாட்டேன்னு பிராமிஸ் பண்ணேன். உண்மையிலேயே நான் பாஸ்கரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா அது உன்னுடைய கற்பனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. கற்பனைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ இல்லாத விஷயத்த இருக்குன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்ல அப்பா அப்படின்னா அம்மா எதுக்காக என்னுடைய கற்பனையில வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், பாஸ்கருடைய அம்மா எலிசபெத் வந்துட்டு அந்த பில்டிங்ல தான் இருக்காங்க, அவங்கள பார்க்க தான் இவன் போயிருக்கான். அவங்க கண்டிப்பா எல்லா குழந்தைங்களையும் குணப்படுத்திடுவாங்களாம், எனக்கும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது தம்பி அப்படி யாருமே கிடையாது, அந்த பையன் சும்மா சொல்லியிருக்கான், நீ அந்த விஷயத்த நம்பி இருக்க, அமைதியா படுத்து தூங்குடா அப்படின்னு சொல்லும் போது கிடையாது அந்த பையன் சொன்னது எல்லாமே உண்மை, நானும் அந்த எலிசபெத்துடைய வாய்ஸை கேட்டேன், நீங்க வேணா போயிட்டு அந்த டிரால ஒரு போன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. பாஸ்கர் வந்துட்டு அங்க ஒரு போன் இருக்கு, அந்த போன் மூலமா தான் எலிசபெத் கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா நீங்க போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது பார்க்கலாம் இப்போ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க உடனே போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கும் போது நம்ம ஹீரோ போயிட்டு பாக்குறாரு. என்ன உள்ள இருக்கு அப்படின்லாம் காமிக்கல, இங்க போனும் இல்ல ஒன்னும் இல்ல, நீ படுத்து தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்க ட்ரை பண்ணும்போது டாக்டர் வந்து தம்பி உனக்கு சில செக்அப்லாம் பண்ணும், செக்அப் பண்ண வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இந்த பையன் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். டே உனக்கு குணமாகணும் இல்லையா, நம்ம வீட்டுக்கு போனோம் இல்லையா அப்படின்னா டாக்டர் சொல்ற பேச்சு கேளு அப்படின்னு சொல்லும் போது இந்த பையனும் அமைதியா செக்அப்லாம் போறான். இப்போ செக்அப்லாம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அப்பா ஒரு முக்கியமான வேலையா வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போயிட்டு வர வரைக்கும் சமத்து புள்ளையா இங்கே இரு அப்படின்னு சொல்லும் போது அப்பா நானும் வரேன் அப்படின்னு சொல்றான். நீலாம் வர வேணாம், நான் மட்டும் போயிட்டு அப்பா காசு மட்டும் கொண்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ இங்கேயே அமைதியா உட்காந்துட்டுறா அப்படின்னு சொல்லும் போது நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். நீ இங்க தான் இருக்கணும், சொல்ற பேச்ச கேளு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு வார்ட் பாய் வராரு. இந்த படம் முழுக்க இவரை மட்டும்தான் நான் வார்ட் பாய் அப்படின்னு சொல்லியிருப்பேன், இவரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் ஏன் சார் குழந்தைய திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல நான் வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போயிட்டு காசு கொண்டு வரேன், காசு ரெடி பண்ணலான்னு போறேன், இந்த பையன் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். நான் வர வரைக்கும் கொஞ்சம் பையனை மட்டும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு யார் யாருக்கோ கால் பண்ணி கடன்லாம் வாங்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அப்படியே இந்த பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அங்க வார்ட் பாய் காணும். அது மட்டும் இல்லாம பாஸ்கர் சொன்ன விஷயம் இவனுக்கு ஞாபகம் வருது. அங்க ஒரு போன் இருக்கும், அந்த போன் மூலியமா தான் எலிசபெத் கால் பண்ணி பேசுவாங்க, நீ அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னா கூட அந்த போனை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ இந்த பையன் போயிட்டு
போயிட்டு டிரால போன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு பழைய போன் இருக்கு. அதை எடுத்து ஆன் பண்ண ட்ரை பண்ணா ஆனே ஆகல. ஆனா திடீர்னு அந்த போனுக்கு யாரோ கால் பண்றாங்க. இந்த பையன் அட்டன் பண்ணி எலிசபெத் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா நான் தான் போன் பண்ணிருக்கேன், நீ எப்படி இருக்க, உனக்கு ஒன்னும் ஆகாது, நான் உன்னுடைய உடம்ப குணப்படுத்துறேன், நீ என்ன பார்க்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இங்கதான் இருக்கேன், விண்டோ வழியா அந்த பக்கத்து பில்டிங்க பாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த பில்டிங்ல லைட் எரியுது. விண்டோ பக்கமா பார்க்கும்போது அங்க யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஓகே நான் இப்பயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கிளம்புறான். யாரு கண்ணிலையும் மாட்டாம அங்கிருந்து போயிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது இங்க இந்த பையனை காணோம், ஐயோ என் பையனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த வார்ட் பாயை கூப்பிட்டு செமையா திட்டும் போது, ஒரு எமர்ஜென்சி வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன், அவன் தூங்கும் போது தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிடல் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடும் போது இந்த வார்ட் பாய் இருக்காரு பாத்தீங்களா, இவரு போயிட்டு அந்த ஷெனாய்க்கு கால் பண்றாரு. அதாவது ராதிகாவுடைய அப்பாக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இன்னொரு குட்டி பையனும் அந்த எலிசபெத்தை பார்த்தான் அப்படின்னு சொல்லும் போது, எந்த குட்டி பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மந்தார் அப்படின்னு சொல்றாரு. அந்த பையனை கவனமா பாத்துக்கோ, இந்த விஷயம் முக்கியமா வெளியே யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ, என் பொண்ணுக்கு தெரியக்கூடாது, என்ன விஷயம் ஆனாலும் எனக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இதே டைம்ல அங்க ராதிகா வராங்க. அப்பா என்னப்பாச்சு, ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க, யாரு கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. இப்ப அப்படியே அந்த குட்டி பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் அந்த பழைய பில்டிங் குள்ள போயிட்டான். உள்ளுக்குள்ள போயிட்டு எலிசபெத் எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்ப ஏதோ ஒரு கை வந்து இந்த பையன் மேல படுது. அந்த கையை பார்க்கவே அழுகி போன கை மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா அங்க ஒரு நர்ஸ் நிக்கிறாங்க. தம்பி நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு மாயமா மறைஞ்சு போறாங்க. இந்த பையன் அந்த ஓட்டையா இருக்கிற கதவு கிட்ட போறான். எலிசபெத் எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த டைம்ல அந்த வார்ட் பாய் வந்து இந்த பையனை தூக்குறாரு. டே இங்கடா வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் எலிசபெத்தை பார்க்கணும், என்ன விடுங்க என்ன விடுங்க அப்படின்னு சொல்லும் போது, இவர் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு இந்த பையனை அப்படியே தூக்கிட்டு வராரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. இந்த பையன் மயக்கத்துல இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்க வந்து அந்த கண்ணாடிக்கார டாக்டர், என்ன விஷயம் ஆச்சு, இந்த பையன் எதுக்காக அடிக்கடிக்கு அந்த பில்டிங்க்கு போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த பையன் ஏதோ எலிசபெத் நர்ஸ பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அவங்க இந்த பையனை குணப்படுத்த போறாங்களா, அவங்கள பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னா, மேபி அதுக்காக தான் போயிருப்பான் போல அப்படின்னு சொல்லும் போது, இந்த எலிசபெத்தை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நம்ம ஹீரோ இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஒரு பையன் இறந்து போனாலையா அந்த பாஸ்கர், அந்த பாஸ்கருக்கு வந்துட்டு அம்மா அப்பா குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. அவன் தான் நான் இந்த மாதிரி எலிசபெத்தை பார்த்தேன், எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் என்னுடைய அம்மா, கூடிய சீக்கிரமே என்ன கியூர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தான். அம்மா அப்பா இல்லாம அனாதையா தனியா வளரக்கூடிய குழந்தைகள் இந்த மாதிரி தான் இமேஜின் பண்ணிப்பாங்க. அதே போலதான் உங்க பையன் கிட்ட சொல்லும் போது உங்க பையன் அந்த எலிசபெத்தை இமேஜின் பண்ணிக்கிறான் போல அப்படின்னு சொல்லும் போது, இதனால ஏதாவது பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. பெரிய பிரச்சனைலாம் ஒன்னும் கிடையாது, நல்லா உங்க பையனை சந்தோஷமா பாத்துக்கோங்க, போக போக அவனே குணமாயிடுவான், மந்தாருக்கும் அம்மா இல்ல இல்லையா, அதனால்தான் அவன் வந்துட்டு அந்த எலிசபெத்தை பத்தி கற்பனை பண்ணிக்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயம் ராதிகாக்கு தெரியாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஏன் இந்த விஷயம் ராதிகாக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ராதிகா வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவ், பாஸ்கர் இறந்து போனதுக்கு அப்புறமா மன ரீதியா ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, இந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்லி அவங்க இதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணமாக்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க, தயவு செஞ்சு இந்த விஷயம் மட்டும் தெரியாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த கண்ணாடிக்கார டாக்டர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா இந்த குட்டி பையன் கண்ண முடிக்கிறான். கண்ண முடிச்சு நான் எலிசபெத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் குள்ள போனேன், எலிசபெத்தையும் பார்த்தேன், அவங்க என்ன குணப்படுத்த ட்ரை பண்ணாங்க, அதுக்குள்ள இந்த வார்ட் பாய் என்ன தூக்கிட்டு வந்துட்டாரு, இவரு ரொம்ப ரொம்ப கெட்ட பையன் அப்படின்னு சொல்லும் போது, அவர் அப்படிலாம் சொல்லக்கூடாது, இங்க எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கிடையாது, ஏன் அப்படி கற்பனை பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டா, அப்பா நான் ஒன்னும் கற்பனைலாம் பண்ணிக்கல, நான் போயிட்டு உண்மையிலேயே அந்த எலிசபெத்தை பார்த்தேன், நீங்க வேணா போயிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் மேப் மாதிரி என்னமோ கையில கொடுக்குறான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பாஸ்கர் தான் எலிசபெத்தை பார்க்க இந்த மேப் மூலியமா போனோம், இந்த மேப் உனக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொன்னா, நீங்களும் இந்த மேப்பை வச்சு போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்புறமா போயிட்டு பாக்குறேன் அப்படின்றாரு. அப்புறமாலாம் கிடையாது, இப்பயே போயிட்டு பாருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கும் போது, சரி ஓகே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கீழே போயிட்டு அந்த பேப்பரை தூக்கி போட்டு உட்காந்து செமையா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம பையனுக்கு என்ன விதவிதமா பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது, இப்ப நம்ம ஹீரோ ஒரு பேப்பரை தூக்கி போட்டாரு பாத்தீங்களா, அந்த பேப்பருக்கு பின்னாடி என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா, அது இந்த ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆனதுக்கான பில்லு மக்களே. பேஷண்ட்டுடைய பேரு ஜிம்மி, அம்மாவுடைய பேரு எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்படின்னா எலிசபெத்னு உண்மையிலேயே ஒரு ஆள் இருக்காங்களா, உண்மையிலேயே ஒரு நர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அந்த
டைம்ல அந்த பேப்பர் அப்படியே ரத்த கலரியா மாறுது. நம்ம ஹீரோ தூக்கி போட்டு கையை பார்த்து பயப்படுறாரு. அப்புறம் கையே நார்மலா இருக்கு. என்ன விஷயம் தான் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒன்னும் புரியாம இந்த பையன் சொல்றான் இல்லையா அங்க யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை போயிட்டு நம்மளே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப இந்த குட்டி பையன் விண்டோ வழியா பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹாய் டேடி அப்படின்னு சொல்லிட்டு கை காமிக்கும் போது நீ அமைதியா அங்கேயே இரு, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பில்டிங் குள்ள போறாரு. பில்டிங் உடைய கதவு ஒன்னு இருக்கும். அந்த கதவை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போனா அங்க இன்னொரு கேட் மாதிரி ஒன்னு இருக்கு. அந்த கேட் வழியா பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு பொண்ணு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. என்ன காப்பாத்துங்க, என்ன இங்க அடைச்சு வச்சிருக்காங்க, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது யாருமா நீ எப்படிமா இங்க வந்த, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கதவை ரொம்ப கஷ்டப்பட்டு உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணை காணோம். திடீர்னு யாரோ படிக்கட்டு ஏறி மேல போற மாதிரி சவுண்டு கேட்டு ஹீரோவும் பின்னாடியே போறாரு. அங்க போயிட்டு பார்க்க அங்க ஒரு கதவு இருக்கு. அந்த கதவுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. யார் அது, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த கதவு வழியா ஒரு கண்ணு தெரியும். ஏதோ ஒரு பயங்கரமான உருவம் தெரியுது. அதை பார்த்து ஹீரோ பயப்படுறாரு. இந்த டைம்ல ஹீரோவை பின்மண்டையிலேயே யாரோ டமால் நடிக்கிறாங்க. ஹீரோ மயக்கம் ஆயிட்டாரு. மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது ஆம்புலன்ஸ்ல இருக்காரு. அங்க அந்த டாக்டர் ஷெனாயும் அதுக்கப்புறம் அந்த வார்ட் பாயும் இருக்காரு. டாக்டர் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் தான், உன் பையனை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது என் பையனை பத்தி பேசுறதை விடுங்க, நான் இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும். அந்த பில்டிங்குள்ள ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணை யாரோ அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, உன்னுடைய பையன் அங்க என்னமோ இருக்குன்னு சொல்லி நீயும் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, நான் அம்மா சத்தியமா பார்த்தேன், இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்மிஷன் பில்ல காமிக்கும் போது இவரும் அந்த பில்ல வாங்கி பாக்குறாரு. பார்த்தா அது வெறும் பேப்பர், யாரோ சும்மா கிறுக்கி விளையாடி இருக்காங்க. இது போயிட்டு பில்லா இல்ல என்ன விஷயம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது இதுல அந்த எலிசபெத்துடைய பேர் போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜிம்மின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேஷண்ட்டுடைய பேரும் போட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா போயிட்டு உங்க பையனை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் கண்டிப்பா அந்த பில்டிங்குள்ள யாரோ இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த பார்த்தேன், அந்த பில்டிங்குள்ள கண்டிப்பா யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த பில்டிங்க்கு போறாங்க. இவங்களா அந்த பில்டிங்கை ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க. அந்த வார்ட் பாய் இருக்கிற எல்லா ரூமையும் ஓபன் பண்ணி அங்க பாரு இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிக்கிறாரு. பார்த்தா இந்த பில்டிங்குள்ள யாரையுமே காணும். ஆனா நான் யாரையோ பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. பாத்துட்டீங்களா, இப்போ உங்களுக்கு திருப்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஷெனாய் கேட்கும் போது திருப்தி தான், ஆனா என்னமோ பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே நீங்க கிளம்புங்க, போயிட்டு உங்க பையனை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல நான் என்னுடைய பையனை வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன், முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், இங்க எனக்கு என்னமோ சம்திங் ராங்கா நடக்குதுன்னு தோணுது, நான் கூட்டிட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன் பையனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட்டிட்டு போங்க, இப்பயே கூட்டிட்டு போனீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லும் போது என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே போறதுக்கு முன்னாடி ராதிகாவை மட்டும் பார்த்துட்டு போங்க, ஆனா இந்த விஷயம் ஆச்சு, இந்த மாதிரி எலிசபெத்தை பார்த்தேன் கீத்தேன் அப்படின்லாம் அவகிட்ட போயிட்டு சொல்லாதீங்க, உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ராதிகா நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. உங்க பையனுடைய டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு, சாரி பாசிட்டிவா வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நுரையீரல்ல ஒரு கட்டி இருக்கு, கேன்சருடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு மனசே உடைஞ்சு போச்சு. எனது என் பையனுக்கு கேன்சரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒண்ணுமே புரியாம இருக்கும் போது நீங்க கவலைப்படாதீங்க, ஆபரேஷன் பண்ணா எல்லாமே சரியாயிடும், இது வெறும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மட்டும்தான், ஒரு சின்ன ஆபரேஷன், அந்த ஆபரேஷன் முடிஞ்சா உங்க பையன் குணமாயிடுவான், பழைய மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும், இந்த ஆபரேஷனுக்கு 10 லட்சம் செலவாகும் அப்படின்னு சொல்லும் போது இன்னமும் நம்ம ஹீரோக்கு தலை சுத்துது. 10 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன் உங்ககிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இன்சூரன்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சரி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம், இந்த ஹாஸ்பிடல்லயே ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கே ஒரு டீம் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் பண்ணுவாங்க, அவங்க மூலியமா காசை ரெடி பண்ணிட்டு காசு நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா ஆபரேஷன் பண்ணலாம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க பையன் குணமாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா ரொம்ப தன்மையா பேசிட்டாங்க. இப்ப அப்படியே அந்த ஃபண்ட் ரைஸ் பண்ற டீம் வராங்க, போட்டோலாம் கிளிக் பண்ணி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மூலமா அப்டேட் பண்றாங்க. இந்த பையனுக்கு வந்துட்டு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும், 10 லட்சம் பணம் தேவைப்படுது, உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது நிறையவே காசு வர ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமா காசு வருது. நம்ம ஹீரோ ஃபீல் பண்றாரு. இதுக்கு நடுவுல டாக்டர்ஸ்லாம் வந்து செக் பண்ணிட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த குட்டி பையன் ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். அப்பா எனக்கு உடம்பு குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு நர்ஸ் நிக்கிறாங்க. என்னடா சொல்ற, எப்படி உன்னுடைய உடம்பு குணமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாத்துக்கும் எலிசபெத் தான் காரணம், அவ
அவங்க தான் என்னுடைய உடம்ப குணமாக்குனாங்க அப்படின்னு சொல்லும் போது எங்க எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்பதான் அந்த பக்கம் போனாங்க அப்படின்னு சொல்ல அங்க லைட் எரியுது, அங்க ஒரு அமானுஷ்யமான உருவம் தெரியுது, பயங்கரமா சிரிச்சிட்டு அங்கிருந்து போறாங்க. நம்ம ஹீரோ பின்னாடியே எலிசபெத் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக இப்ப இந்த குட்டி பையனுடைய கண்ணு வாய் மூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரத்தமா ஊத்த ஆரம்பிக்குது. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது நம்ம ஹீரோ பேனு கத்திட்டு கண்ணை முழிக்கிறாரு. இது நம்ம ஹீரோக்கு வந்த கனவு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு பையனை பார்க்கும்போது அங்க ராதிகா ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வாழ்த்துக்கள், நம்ம ஒரு போஸ்ட் போட்டோம் இல்லையா, அந்த போஸ்ட் மூலமாவே உங்க பையனுடைய ஆபரேஷனுக்கு தேவையான 10 லட்சம் பணம் கிடைச்சிருச்சு, நாளைக்கு காலையில ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஆபரேஷன் முடிய எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா 4 மணி நேரம் அப்படின்னு சொல்றாங்க. இவரும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ ஃபண்ட் ரைஸ் பண்ண ஹெல்ப் பண்ண ஒரு கண்ணாடிக்காரங்க வந்திருப்பாரு. அவரு வந்துட்டு அந்த போஸ்ட காமிக்கிறாரு. எக்கச்சக்கமான குழந்தைங்க டொனேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பையன் ரொம்ப ரொம்ப லக்கி, போட்ட 4வது நாளே 10 லட்சம் டொனேஷனை கலெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னா வேற லெவல் அவன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் எல்லாம் காமிக்கும் போது நம்ம ஹீரோ போனை வாங்கி அந்த போஸ்ட் எல்லாம் செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும் போது தேங்க்ஸ் ராதிகா மேடம்க்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணவரு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த குட்டி பையன் கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நாளைக்கு காலையில ஒரு சின்னதா ஆபரேஷன் மட்டும் பண்ணுவாங்க, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ குணமாயிட்டு ஜாலியா விளையாட வருவ அப்படின்னு சொல்லும் போது அப்பா எனக்கு ஏதாவது ஆயிடுமா, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா புது மந்தார வாங்கிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தம்பி அப்படிலாம் பேசக்கூடாது, எனக்கு நீ உனக்கு நான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. நான் தான் சொன்னேன்லப்பா, நீங்க போயிட்டு எலிசபெத்தை மீட் பண்ணுங்க, எலிசபெத்தை மீட் பண்ணா கண்டிப்பா குணமாயிடுவேன், எனக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப அந்த வார்ட் பாய் நம்ம ஹீரோ அந்த பையன்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நோட் பண்ணிட்டு இருப்பாரு. சார் டைம் ஆயிடுச்சு, வெளியே போயிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இவன் ஒரு மாதிரி ஏதோ வெளியே அனுப்ப ட்ரை பண்றான். இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரியுது. இப்ப நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு அந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அவருடைய போனை அவருக்கே தெரியாம ஆட்டையை போட்டு பார்க்கும்போது சில மாதங்களுக்கு முன்னாடி இதே ஹாஸ்பிடல்ல எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் வேலை பார்த்திருக்காங்க. அந்த நர்ஸ் உடைய பையனுக்கும் உடம்பு சரியில்லை, அவனுக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த நர்ஸ் கிட்டயும் காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் எல்லாம் போட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னா இங்க எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து எதுக்காக அந்த விஷயத்த மறைக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்போ ஹீரோவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்ட் பாய் இந்த ஹாஸ்பிடல் முழுக்க தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடும் போது நம்ம ஹீரோ அந்த வார்ட் பாயை புடிச்சு போட்டு பொலந்து அவருடைய கழுத்துல கத்திய வச்சு ஆக்சுவலா என்ன விஷயம் ஆச்சு, எலிசபெத்துக்கு என்ன விஷயம் ஆச்சு, ஒழுங்கா உண்மையை சொல்றா அப்படின்னும் போது எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாரும் கிடையாது, தயவு செஞ்சு என்ன விடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட காமிக்க, நான் சொல்லிடுறேன் என்ன ஒன்னும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பல மாதங்களுக்கு முன்னாடி எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் இங்க வேலை பார்த்திருக்காங்க. திடீர்னு எலிசபெத் உடைய பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணும்போது அவனுக்கு கேன்சர், அதுவும் கேன்சருடைய கடைசி கட்டம்னு கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது அந்த பையன் சிகிச்சை பலனின்றி இறந்து போயிட்டு இருக்கான். இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த எலிசபெத் இருக்காங்க இல்லையா, அவங்க வெறி பிடிச்ச மாதிரி மாறிட்டு இந்த ஹாஸ்பிடல்ல இருக்கிற 3 பேருக்கு 3 சின்ன குழந்தைங்களுக்கு ஊசி போட்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை மறைக்கணும், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா கண்டிப்பா ஹாஸ்பிடலுக்கு தான் கெட்ட பேர் வரும், ஹாஸ்பிடலையே இழுத்து மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஷெனா இருக்காரு பாத்தீங்களா, அவரு எலிசபெத்தை புடிச்சிட்டு போயிட்டு பக்கத்துல இருக்க அந்த பில்டிங்ல அடைச்சு வச்சிருக்காரு. அடைச்சு வச்சு அங்கேயே அந்த பொண்ணுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு குணப்படுத்த ட்ரை பண்ணிருக்காரு. ஏன்னா எலிசபெத் மகன் இறந்து போனதுக்கு அப்புறமா மென்டலி பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் 3 நாள்ல எலிசபெத் பயந்து ஓடிட்டு இருக்காங்க. எங்க ஓடினாங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாதான். இந்த விஷயம் தான் ஆச்சு. ஆனா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க பையனை ராதிகா மேடம் குணப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது எந்த ரூம்ல நீங்க அந்த எலிசபெத்தை அடைச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பக்கத்து பில்டிங், அவ்வளவுதான் சொல்ல முடியும், அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்ட் பாய் சொல்றாரு. அதெல்லாம் தெரியாது, நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திய காமிச்சு மிரட்டி அந்த பில்டிங் குள்ள கூட்டிட்டு போகும்போது வார்ட் பாய் நம்ம ஹீரோவை உள்ளுக்குள்ள தள்ளி விட்டு கதவை லாக் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடிடுறாரு. நம்ம ஹீரோ கதை ஓபன் பண்ணுன்னு கத்துறாரு. அந்த கதவை உடைக்க ட்ரை பண்றாரு, உடைக்கவே முடியல. சரி ஓகே, எலிசபெத்தை எந்த ரூம்ல அடைச்சு வச்சிருந்தாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு போகும்போது அங்க ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுடைய கதவுல ஒரு ஓட்டையும் இருக்கும். கண்டிப்பா இந்த ரூமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுடைய கதவை உடைச்சிட்டு ஹீரோ உள்ளுக்குள்ள போறாரு. அங்க போயிட்டு பார்த்தா இங்கதான் எலிசபெத்தை அடைச்சு வச்சிருந்தாங்க போல. இதே டைம்ல அந்த குட்டி பையனை காமிக்கிறாங்க. குட்டி பையன் கையில ஒரு போன் வச்சிருந்தான் பாத்தீங்களா, அந்த போன் ரிங் அடிக்குது. அட்டென்ட் பண்ணி பேசும்போது எலிசபெத் தான் பேசுறாங்க. இந்த பக்கம் அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்க ஒரு விண்டோவை பாக்குறாரு. அந்த விண்டோ வழியா குட்டி பையனை பாக்குறாரு.
கரெக்டா அந்த குட்டி பையன் எங்க இருக்கானோ அந்த வார்டுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த விண்டோ இருக்கு. நம்ம ஹீரோ மந்தார் நான் வந்துட்டேன், எலிசபெத்தை மீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த குட்டி பையன் போன் பேசிட்டு இருக்கான் இல்லையா, போன்ல வந்துட்டு எலிசபெத் இப்போ என்னுடைய அப்பாவை பார்க்க வந்திருக்காரு, இப்பயாச்சும் நீ என்னுடைய உடம்ப குணப்படுத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதே டைம்ல ராதிகா டீமோட உள்ளுக்குள்ள வராங்க. இவங்க எவ்வளவு சொன்னாலும் அடங்க மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை எங்கேயோ கூட்டு போறாங்க. இந்த பையன் கத்துறான், அப்பா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது மந்தார் என் பையனை எங்க கூட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்புறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள வரும்போது கட்டில் மட்டும் வந்திருக்கும். இப்போ கட்டிலுக்கு மேல அந்த எலிசபெத்தோட ஆன்மா படுத்துக்கிட்டு இருக்கு, ஒரு மாதிரி பேய் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. பேய்தால நம்ம ஹீரோக்கு பேயை பார்க்க பயமா இருக்கு. அங்கிருந்து ஓட ட்ரை பண்றாரு. பேய் நம்ம ஹீரோடைய காலை பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு மந்தாரு உன்னுடைய பையன் கிடையாது, அவன் என்னுடைய பையன், உன்னுடைய பையன் எப்பயோ இறந்து போயிட்டான், தயவு செஞ்சு அவனை தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடுறாரு. இப்போ அங்க டாக்டர்ஸ் எல்லாம் வராங்க, அந்த வார்ட் பாய் எல்லாம் வராங்க. நான் வந்துட்டு எலிசபெத்தை பார்த்தேன், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு காமிக்கும் போது அங்க கட்டில் மட்டும் இருக்கு, அந்த பேய் ஆளக்கானோ. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு மயக்கமாக்குறாங்க, ஏதோ ஒரு இடத்துல படுக்க வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ மயக்கம் தெளிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை முழிக்கிறாரு. அப்போ அந்த ராதிகா என்ன சொல்றா அப்படின்னா, யா உனக்கு வேலை தெரியுமா தெரியாதா, அவனுக்கு நல்ல இன்ஜெக்ஷனா பயங்கர ஸ்ட்ராங்கான இன்ஜெக்ஷனா போட வேண்டியது தானே, 5 நிமிஷத்துல கண்ணை முடிச்சுட்டான், உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டும் போது அந்த கண்ணாடிக்கார டாக்டருக்கு பயங்கரமா காண்டாகுது. டாக்டரே இங்க பாருங்க, இந்த பொண்ணு டாக்டர் கூட கிடையாது, டாக்டருக்கு கூட ஒழுங்கா படிக்காம 3 வாட்டி ஃபெயில் ஆயிட்டு இங்க வந்து பயிற்சி பண்றேன் அப்படின்ற பேர்ல நிறைய சின்ன குழந்தைங்களை கொலை பண்ணிட்டு இருக்கா, உங்களுக்கு மட்டும்தான் இங்க மரியாதை, அவளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லும் போது எதுவா இருந்தாலும் நேரா என்கிட்ட பேசு, அப்பா கிட்ட பேசாத, நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் 300 மடங்கு அதிகமா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுல உனக்கும் ஷேர் கிடைச்சுக்கிட்டு இருக்கு, மறந்துடாத அப்படின்னு சொல்லும் போது நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் 300 மடங்கு அதிகமா குழந்தைங்க இறந்துகிட்டு இருக்காங்க, நான் ஆபரேஷன் பண்ணி கத்துக்கிறேன், பிராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையே இல்லாத குழந்தைங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி கொலை பண்ணிட்டு இருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த மந்தார கூட எடுத்துக்கோங்க, அந்த பையனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவனுக்கு ஆபரேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்கே கொண்டு போயிருக்கீங்க, இது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. இந்த விஷயம்லாம் வெளியே தெரிய வந்தா நம்ம கண்டிப்பா ஜெயிலுக்கு தான் போகணும், வாழ்க்கை முழுக்க ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெனாய் டாக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் அமைதியா இருங்க, சண்டை போடாம அமைதியா இருங்க, ஏமா ராதிகா மந்தாருக்கு ஆபரேஷன்லாம் பண்ணாத, ஜஸ்ட் நெஞ்ச கிழிச்சு தையல் மட்டும் போட்டு அந்த பையனுக்கு குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்றேங்க. இந்த ஆபரேஷனை கூட நீ பண்ண வேணாம், இந்த கண்ணாடிக்கார டாக்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அப்பா அப்படின்னா நான் பிராக்டிஸ் பண்ணும்பா அப்படின்னு சொல்லும் போது நீ வேற பேஷண்ட்டை வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கோ, இந்த பேஷண்ட்டை இந்த கண்ணாடிக்கார டாக்டர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அப்படின்னா மந்தாருடைய அப்பாவை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்க இந்த ஆளுடைய கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆளை காணும் யாரும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிக்கார டாக்டர் கேட்கும் போது நிறைய பேர் பேஷண்ட்டை கொண்டு வந்து படுக்க வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண காசு இல்லை அப்படின்னே ஓடி போயிடுறாங்க, அந்த மாதிரி ஒரு ஓடி போயிட்டாருன்னு சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவரும் அந்த கண்ணாடிக்கார டாக்டரும் போனதுக்கு அப்புறமா ராதிகா நம்ம ஹீரோ கிட்ட வந்து எவன் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், உன் பையனுக்கு நான் தான் ஆபரேஷன் பண்ண போறேன், உன் பையனுக்கு இப்ப நான் பண்ண போறது ஆபரேஷன் கிடையாது போஸ்ட் மார்ட்டம்டா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப அப்படியே ஹீரோக்கு செமையா வெறி வருது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த மயக்கம் தெரிய ஆரம்பிக்குது, மயக்கம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊசி போட அந்த வார்ட் பாய் வராரு. இப்ப அந்த வார்ட் பாயை பிடிச்சி போலன்னு பொழந்து அவருக்கே அந்த மயக்க ஊசியை போட்டு நம்ம ஹீரோ ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு குழந்தைய கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ராதிகா ஆபரேஷன் பண்ணலான்னு வரும்போது அங்க மந்தார காணும், ஐயோ இந்த பேஷண்ட்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கு கால் பண்ணி இந்த பொண்ணு புலம்பிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வெளியே போனவரு இந்த பையனை வேற ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிட்டு போலீஸ் டீமையே கூட்டிட்டு வராரு. அதுக்கப்புறம் மீடியாக்கெல்லாம் தகவல் கொடுத்துட்டு இருப்பாரு. போலீஸ் டீமை அந்த எலிசபெத்தை அடைச்சு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த பில்டிங்க்கு அந்த ரூமுக்கு கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்துட்டு இங்க இருந்து கண்டிப்பா நமக்கு ஏதோ எவிடன்ஸ் கிடைக்கும், எலிசபெத்துடைய ஆன்மா ஏதோ போனை பத்தி நமக்கு தகவல் கொடுத்தாங்க, போனை பத்தி ஏதோ க்ளூ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது அங்க அந்த கரண்ட் பாக்ஸுக்குள்ள ஒரு போன் இருக்கு, அந்த போன் ஆஃப்ல இருக்கு. சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு வீடியோ இருக்கு, இவங்க வந்துட்டு அடைச்சு வைக்கிறாங்க, இந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறாங்க, அந்த மாதிரி எல்லா விஷயமும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. கடைசியா எலிசபெத் பேசிட்டாங்க, என்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரும்போது அந்த ராதிகா இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல என் குழந்தைக்கு ஆக்சுவலா எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஆனா இவனுக்கு கேன்சர் இருக்கு, இவனுக்கு ஆபரேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்ட் எல்லாம் ரைஸ் பண்ணாங்க. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சின்னதா உடம்புல ஏதோ ஒரு கோளாறு இருக்கு, ட்ரீட்மெண்ட் கொடுத்தா குணமாயிடுவான், ஆனா இவங்க பணம் பறிக்கணும், பணத்தை ஏமாத்தி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்றேன் அப்படின்ற பேர்ல என் பையனை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை
அவங்கள கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணும்போது அங்க ராதிகாவும் ராதிகாவுடைய அப்பாவும் வராங்க. ஆமா, நீ சொன்ன மாதிரி உன்னுடைய பையனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பணம் சம்பாதிக்கணும், என் பொண்ணு ட்ரீட்மெண்ட்டை கத்துக்கணும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் பண்ணா, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு போறாங்க. இவ்வளவு வரைக்கும் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை பார்த்த போலீஸ் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்போ ராதிகாவையும் ராதிகாவுடைய அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே சீல் வைக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ குழந்தைய தூக்கிட்டு வெளியே போறாரு. பிரஸ் மீடியாலாம் வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது இவனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆஸ்துமாவுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கான். கண்டிப்பா இந்த விஷயத்தை குணப்படுத்திடலாம், இவன் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. கடைசியா இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டான். வாயில அந்த ஹின்ஹீலர் மட்டும் அடிச்சுக்கிட்டு இந்த பையன் கிரிக்கெட் விளையாட போறான், நல்லாவே விளையாடுறான் அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே படத்துடைய கிளைமேக்ஸ்ல பங்கமான ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி பேய் படங்கள்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாம பாக்குறீங்க, அது கொஞ்சம் போனா போது. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.